ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று கந்த சஷ்டி ஆரம்பம் மற்றும் கோவர்தன விரதம். இன்று விசாக நட்சத்திரத்துடன் சஷ்டி இணைந்துள்ளது. மிக மிக விசேஷம். இந்த நன்னாளில் முருகப்பெருமானை, வள்ளி மணாளனை, வெற்றி வேலனை வணங்கி சுப்பிரமணிய அஷ்டகம் எனும் சுப்பிரமணிய கராவலம்ப ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யலாம். அஷ்டகம் என்றாலே நமது கஷ்டத்தை தீர்க்கக்கூடியது. கராவலம்பம் என்றால் நாம் பகவானை நோக்கி நம் கரத்தை உயர்த்தினால் அவர் நமது கரங்களை பிடித்து நம்மை கை தூக்கி உயர்த்துவார் என்பது அர்த்தம். நமது கஷ்டங்களிலிருந்து நம்மை மீட்டு காத்து ரட்சிப்பார். அதனால் இதை நாம் இந்த கந்த சஷ்டியில் 6 நாட்களுமே பாராயணம் செய்வது விசேஷ பலன் தரும். இதை சொல்லும் ஒருவர் தனது நிகழ்காலம் மற்றும் கோடிக்கணக்கான ஜென்மத்தின் பாபங்களிலிருந்து விடுபட முடியும் என்றும் மற்றும் தோஷங்களை போக்க வல்லது. திருமண தடை, குழந்தை பேறு, ஆரோக்கிய குறைபாடு போன்ற சகல தடைகளையும் போக்கி நற்பலன்களையும் மங்களங்களையும் வழங்கக்கூடியது. அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரும். அதாவது A to Z பிரச்சனைகளுக்கு தீர்வு தருவதாக உள்ளது என்று இந்த ஸ்தோத்திர பலஸ்ருதி சொல்கிறது. சுப்பிரமணிய அஷ்டகம் சொல்லி பின் இன்று அன்னக்கூட்டு எனப்படும் கோவர்தன பூஜை சிறப்பறிந்து கஷ்டங்களை போக்கி நல்ல வழி பிறக்க செய்யும் ஸ்ரீமன் நாராயணியம் கோவர்தன லீலை பாராயணம் செய்யலாம். ஸ்ரீ சுப்பிரமணிய அஷ்டகம் அथवा ஸ்ரீ சுப்பிரமணிய கராவலம்ப ஸ்தோத்திரம். हे स्वामीनाथ करुणाकर दीन बन्धो श्री पार्वतीश मुख पंकज पद्म बन्धो श्रीशादिदेव गण पूजित पाद पद्म वल्लीशनाथ मम देहि करावलम्बम् देवादिदेव सुत देवगणादिनाथ देवेन्द्र वन्द्य मृदु पंकज मंजुपाद देवर्षि नारद मुनीन्द्र सुगीत कीर्ते वल्लीशनाथ मम देहि करावलम्बम् नित्यान्नदान निरताकिल रोगहारिन् भाग्यप्रदान परिपूरित भक्त काम श्रुत्यागम प्रणव वाच्य निज स्वरूप वल्लीशनाथ मम देहि करावलम्बम् क्रौञ्चासुरेन्द्र परिकण्डन शक्तिशूल चापादिशस्त्र परिमण्डित दिव्यपाणि श्रीकुण्डलीशधर तुण्ड शिकेन्द्र वाह वल्लीशनाथ मम देहि करावलम्बम् देवादिदेवरत मण्डल मध्य वेद्य देवेन्द्र पीठनकरं दृढचापहस्तम् शूरं निहत्य सुरकोटिभिरीड्यमान वल्लीशनाथ मम देहि करावलम्बम् हारादिरत्नमणियुक्त किरीटहार केयूरकुण्डल लसत्कवचाभिरामम् हे वीरतारक जयामर वृन्दवन्द्य वल्लीशनाथ मम देहि करावलम्बम् पञ्चाक्षरादिमनुमन्त्रितगाङ्गतोयैः पञ्चामृतैः प्रमुदितेन्द्रमुखैर्मुनीन्द्रैः पट्टाभिषिक्त हरियुक्त परासनाथ वल्लीशनाथ मम देहि करावलम्बम् श्रीकार्तिकेय करुणामृत पूर्ण दृष्ट्या कामादिरोह कलुषीकृत दुष्टचित्तम् सिक्त्वा तु मामवकलादर कान्ति कान्त्या वल्लीशनाथ मम देहि करावलम्बम् सुब्रह्मण्याष्टकं पुण्यं ये पठन्ति द्विजोतमाः ते सर्वे मुक्तिमायान्ति सुब्रह्मण्य प्रसादतः सुब्रह्मण्याष्टकमिदं प्रातरुत्थाय यः पठेत् कोटिजन्म कृतं पापं तत्क्षणादेव नश्यति इति श्री सुब्रह्मण्याष्टकम् अथवा श्री सुब्रह्मण्य करावलम्ब स्तोत्रं सम्पूर्णं. श्री गुरुभ्यो
நமः. இன்று ஐப்பசி மாதத்தின் சுக்லபக்ஷத்தின் பிரதமை திதியில் கோவர்தன பூஜை கொண்டாடப்படுறது. இந்த கோவர்தன பூஜை அன்னக்கூட் அப்படின்னு அழைக்கப்படுறது. நாம் இந்த தினத்துல நாராயணியம் தசகம் 62, 63 பாராயணம் செய்யலாம். கிருஷ்ணர் பிறந்த ஊரான மதுராவில் உள்ளது கோவர்தனகிரி மலை. இந்த பகுதி மக்கள் வளமையாக வாழ, நல்ல மழை பெய்து பூமி செழிக்க, விவசாயம் பெருகவும் ஆண்டுதோறும் இந்திரனுக்கு விழா எடுப்பது வழக்கம். இது கிருஷ்ணனுக்கு தெரிய வந்தது. இந்த இந்திர பூஜை தற்காலிக பலனை மட்டுமே தரும். நீங்கள் உழைத்ததற்கு பலன் நிச்சயம் உண்டு. மழையும் காலமும் இயற்கையின் நியதி. அதனால் இந்த பூஜையை விடுத்து கோவர்தனகிரியையே பூஜை செய்து வழிபடும்படி கிருஷ்ணர் சொல்றார். கிருஷ்ணருடைய இந்த பேச்சினால கோபம் கொண்ட இந்திரன் பெரும் மழையை பொழிந்து யது குலத்தவர்களையும் ஆடு மாடுகள் போன்றவற்றையெல்லாம் துன்புறுத்தினார். ஆனால் கோவர்தனகிரியை குடையாக பிடித்து யாதவ குலத்தையே அழிவிலிருந்து காப்பாற்றினார் பகவான் கிருஷ்ணர். இந்திரனுக்கும் சரியான பாடம் புகட்டினார். இந்த நிகழ்வை நினைவு கூறும் விதமாக ஆண்டுதோறும் தீபாவளிக்கு அடுத்த நாள் வளர்ப்பிறை பிரதமையில் இந்த கோவர்தன பூஜை விமர்சையா கொண்டாடப்படுறது. அன்றைய தினம் வீட்டிலும் ஆலயங்களிலும் பலவிதமான பக்ஷணம் நைவேத்தியம் செய்து அனைவருக்கும் பகிர்ந்து விநியோகம் செய்து இதை அன்னக்கூட் என்று கொண்டாடுகிறார்கள். இந்த நன்னாளில் நாம் கோவர்தனகிரிதாரியின் லீலைகளை சொல்லும் நாராயணியம் தசகம் 62, 63 பாராயணம் செய்யலாம். இதை இந்த தினத்தில் பாராயணம் செய்வதால் அனைத்து துன்பங்களும் விலகி மகிழ்ச்சி உண்டாகும். ஸ்ரீஹரயே நமக. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்தா. நாராயணியம் தசகம் 62 கோவர்தன பலிகி. கோவர்தன மலைக்கு பலியிடுதல். கதாச்சித் கோபாலான் விஹிதமக சம்பார விபவான் நிரீக்ஷ்யத்வம் ஷௌரே மகவ மதமுத்வம்சிதுமனாகா விஜானன்ன பேதான் வினய மிருது நந்தாதி பசுபான் அப்ருச்ச கோவாயம் ஜனக பவதா முத்யமயிதி பபாஷே நந்தஸ்த்வாம் சுதனனு விதேயோ மகவதः மகோ வர்ஷே வர்ஷே சுகயதி ச வர்ஷேன பிருத்திவீம் நிருணாம் வர்ஷாயத்தம் நிகிலமுபஜீவ்யம் மகிதலே விசேஷாதஸ்மாகம் திருணசலில ஜீவ்யாஹி பசவக இதி ஸ்ருத்வா வாசம் பிதுரயி பவானாக சரசம் திகே தன்னோ சத்யம் மகவஜனிதா விருஷ்டிரிதி யத் அதிருஷ்டம் ஜீவானாம் ஸ்ருஜதி கலு விருஷ்டிம் சமுச்சிதாம் மகாரண்யே விருக்ஷாக கிமிவ பலிமிந்திராய தததி இதம் தாவத் சத்யம் யதிக பசவோ ந குலதனம் ததா ஜீவ்யாயாசௌ பலிரச்சல பர்த்ரே சமுச்சிதக சுரேபியோப்யுத்கிருஷ்டா நனுதரணி தேவாக்ஷிதிதலே ததஸ்தேப்யாராத்யா இதி ஜகதி தத்வம் நிஜஜனான் भवद्वाचं श्रुत्वा बहुमतियुतास्तेऽपि पशुपाः द्विजेन्द्रानर्चन्तो बलिमददुरुच्चैक्षितिभृते व्यदुः प्रादक्षिण्यं सुभृशमणपन्नादरयुताः त्वमादशैलात्मा बलिमखिलमाबीरपुरतः अवोचश्चैवं तान् किमिह विततं मे निगदितं गिरीन्द्रो नन्वेषस्वबलिमुपभुङ्क्ते स्ववपुषा अयं गोत्रो गोद्रद्विषि च कुपिते रक्षितुमलं समस्तानित्युक्त्वा जकृषुरखिला गोकुलजुषः परिप्रीतायाता खलु भवदुपेता व्रजजुषो व्रजं यावत्तावन्निजमकविभङ्गं निशमयन् भवन्तं जानन्नप्यधिकरजसा क्रान्तहृदयः न सेहे देवेन्द्रस्त्वदुपरिचितात्मोन्नतिरपि
मनुष्यत्वं यातो मधुभिदपि देवेष्वविनयं विदत्ते चेन्नष्टस्त्रिदश सदसां कोऽपि महिमा ततश्च ध्वंसिष्ये पशुपहतकस्य श्रियमिति प्रवृत्तस्त्वां जेतुं स किल मघवा दुर्मदनिधिः त्वदावासं हन्तुं प्रलयजलदानम्बरभुवि प्रहिन्वन् बिभ्राणः कुलिशमयमभ्रे भगमनः प्रतस्तेऽन्यैरन्तर्दहनमरुदाद्यैर्विकसितो भवन्माया नैव त्रिभुवनपते मोहयतिकम् सुरेन्द्रः क्रुद्धश्चेद्विजकरुणया शैलकृपयापि अनातङ्कोऽस्माकं नियत इति विश्वास्य पशुपान् अहो खिन्नायातो गिरिभिदिति सञ्चिन्त्य निवसन् मरुद्गेहादीश प्रणुदमुरवैरिन् मम गदान् தசகம் 63 கோவர்தன உத்தாரணம். கோவர்தன மலையை தாங்குதல். தத்ருஷிரே கில தக்ஷணமக்ஷதஸ்தனித ஜ்ரும்பித கம்பித திக்தடாக சுஷமயா பவதங்கதுலாம் கதாக व्रजपतो परिवारिदरास्त्वया विपुलकरकमिश्रैस्तोयदाराणि पातैः दिशि दिशि पशुपानां मण्डले दण्ड्यमाने कुपितहरिकृतान्नः पाहि पाहीति देशां वचनमजित शृण्वन् मा बिभीतेत्यबाणीः कुलैः खलु गोत्रो दैवतं गोत्रशत्रोः विहतिमिह सरुन्द्यात् को नु वः संशयोऽस्मिन् इति सहसितवादी देव गोवर्धनाद्रिं त्वरितमुदमुमूलो मूलतो बालदोर्भ्याम् तदनु गिरिवरस्य प्रोद्धृतस्यास्य तावत् सिकतिल मृदुदेशे दूरतो वारितापे परिकर परिमिश्रान् धेनुगोपानदस्तात् उपनिदददत्ता हस्तपद्मेन शैलम् भवति विधृतशैले बालिकाभिर्वयस्यैः अपि विहितविलासं केलिलापादिलोले सविधमिलितधेनुरेकहस्तेन कण्डु यति सति पशुपालास्तोषमैष्यन्त सर्वे अतिमहान् गिरिरेश तु वामके करसरोरुहितं धरते चिरं किमिदमद्भुतमद्रिबलन्विति त्वदवलोकिभिराकति गोपकैः अहह दाष्ट्यमुमुष्य वटोर्गिरिं व्यतितबाहुरसावरोपयेत् इति हरिस्त्वयि बद्धविगर्हणो दिवससप्तकमुग्रमवर्षयत् अचलति त्वयि देवपदात्पदं गलित सर्वजले च गणोत्करे अपहृते मरुतां पतिस्त्वत् अभिशङ्कितदि समुपाद्रवत् शममुपेयुषि वर्षभरे तदा पशुपदेनुकुले च विनिर्गते भुवि विभो समुपाकितभूधरः प्रमुदितैः पशुपैः परिरेभिषे धरणिमेव पुरा धृतवानसि क्षितिधरोद्धरणे तव कश्रमः इति नुतस्त्रिदशैः कमलापते गुरुपुरालय पालय मां गदात्. श्रीहरये नमः. गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द.